அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து ஒரு முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம், எப்படி மனிதன் தன்னுடைய கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினாலேயே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறார் என்ற சத்தியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். வாசிக்க கேட்கலாமா? மறுபடியும் ரோமர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னது? எப்படி ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் எதன் அடிப்படையிலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம் என்ற சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, குறிப்பாக இந்த ரோமர் நிருபம் யாருக்கு எழுதப்பட்டதென்றால், பவுலின் நாட்களிலே ரோம் பட்டணம், அதுதான் ரோம ராஜ்யத்தினுடைய பவுலின் நாட்களிலே அதுதான், அந்த ராஜ்யம்தான் உலகத்தை ஆண்டது. அந்த ராஜ்யத்தினுடைய தலைநகர் ரோம். பாருங்க, அந்த பட்டணத்திலே பல ஆண்டவராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு திருச்சபை இருந்தது. குறிப்பாக அந்த திருச்சபை எப்படி உருவாகி இருக்கும் என்றால், பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு பல யூதர்கள் ரோம் பட்டணத்திலிருந்தும் எருசலேம் பட்டணத்துக்கு வந்திருந்தார்கள். அப்போ பாருங்க, அன்றைக்கு பாருங்க, பேதுரு மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போ அங்கே ரோம் பட்டணத்திலிருந்து வந்த யூதர்களும் சிலர் ரட்சிக்கப்பட்டு இவர்கள் தான் திரும்ப ரோம் பட்டணத்துக்கு, எருசலேம் பட்டணத்திலிருந்து திரும்ப ரோம் பட்டணத்துக்கு சென்று இந்த திருச்சபையை ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. பாருங்க, அப்போ இந்த 1ஆம் நூற்றாண்டிலே பாருங்க, இந்த பவுல் ஊழியம் செய்த நாட்கள்ல சபையில குறிப்பாக 2 பிரிவினர் இருந்தாங்க. ஒன்று யூதர்கள், அடுத்தது புறஜாதியார். புறஜாதியார் என்றால் யூதர்கள் அல்லாத வேறு நாட்டு ஜனங்கள். இவர்கள் தான் எல்லா பகுதிகளிலும் சபையிலே அங்கத்தினராக ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. பாருங்க, இதில் குறிப்பா இந்த யூத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த தேவ ஜனங்கள், அவர்களெல்லாம் இந்த யூத மதத்துல அந்த எருசலேம் தேவாலயத்திலே அவர்கள் ஆராதனை செய்து, அவர்கள் தங்களுடைய சிறு சிறு ஊர்களில் இருந்த அந்த ஆலயத்திலே அவர்கள் ஆராதனை செய்த போது அவர்கள் இந்த பரிசேயர்கள் மூலமாக என்ன செய்யப்பட்டார்கள்? உபதேசிக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவின் நாட்கள்ல உள்ள பாருங்க, பரிசேயர்கள் எப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்துல லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். பாருங்க, வாசிக்க கேட்கலாம். மறுபடியும் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இப்போ 10லிருந்து 12 வசனம் வாசிக்கலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயர் நின்று, தேவனே, நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சொஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த யூத பின்னணியிலிருந்து வந்த இந்த தேவ ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற அந்த தேவ பிள்ளைகள், இவர்கள் ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் தங்களுடைய அந்த பழைய யூத மதத்துல இருந்தபோது அவர்கள் இந்த பரிசேயர்களால் உபதேசிக்கப்பட்டு
தேவனிடத்தில் எப்படி சேர வேண்டும் என்று சொல்லி அவங்க உபதேசித்தாங்களே, அந்த எண்ணத்தை கொண்டவர்களாக தான் பாருங்க, அவங்க ரட்சிக்கப்பட்ட பின்பும் அதே எண்ணமுடையவர்களாக தான் என்ன செய்தாங்க, இருந்தாங்க பாருங்க. அவர்கள் இந்த யூத மத பின்னணியிலிருந்து வந்த அந்த யூத ஜனங்கள் என்ன உபதேசிக்கப்பட்டிருந்தார்கள்? அவர்கள் பரிசேயர்கள் மூலமாக, நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும், நியாயப்பிரமாணத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்க. அந்த தகுதி, நான் விபச்சாரம் செய்யலை, நான் பொய் சாட்சி சொல்லலை, நான் பிறரை கொலை செய்யலை, நான் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தொழுது கொள்கிறேன், நான் எந்த சுரூபத்தையும் என்ன செய்யலை, வணங்கவில்லை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கடைபிடிக்கிறேன். இப்படி நீங்க தேவனுடைய கற்பனைகளை எப்படியெல்லாம் கடைபிடித்திருக்கிறீர்கள் என்ற அந்த உங்களுடைய கிரியைகள் அடிப்படையினால் உண்டாகிற அந்த தகுதியின் அடிப்படையில தான் நீங்க என்ன செய்ய முடியும், தேவனிடத்தில் சேர முடியும் என்று சொல்லி இந்த பரிசேயர்கள் பாருங்க, அந்த இயேசுவின் நாட்கள், பவுலின் நாட்கள் உள்ள அந்த யூத ஜனங்களுக்கு அவங்க இப்படிதான் என்ன செய்திருந்தாங்க, போதித்திருந்தாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த யூத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட இந்த தேவ பிள்ளைகள், இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததென்றால், நீங்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால் இப்போ நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும்படி என்னென்ன கிரியையெல்லாம் செய்திருக்கிறீங்க, அதனால் உண்டாகிற தகுதியின் அடிப்படையில தான் நீங்க தேவனிடத்தில் சேர முடியும். இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக தான் அவங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு என்ன செய்தாங்க, இருந்தாங்க பாருங்க. அப்ப அந்த எண்ணங்களை சரி செய்வதற்காகத்தான் பவுல் என்னும் ஒரு பழைய பரிசனையாக இருந்த ஒரு பவுல் தான் இப்ப ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியக்காரராக மாறி இருக்காரு. அவர் பாருங்க, அந்த ரோம் பட்டணத்தில் உள்ள அந்த சபையில் உள்ள அந்த யூதர்கள், புறஜாதியார்களுக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எப்பா, நீ தேவனிடத்துல நீ அவருக்கு கீழ்ப்படியும்படி பல முயற்சிகள்லாம் கிரியைகள்லாம் செய்திருக்கல, அந்த கிரியைகளால் சில தகுதிகள் வருதுல்ல, அந்த தகுதியின் அடிப்படையில நீ தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. நீ தேவனிடத்துல சேர்றதுக்கு ஒரே வழி, நீ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆட்டுக்குட்டியானவராக உனக்கா பலியிடப்பட்டாரே, அந்த இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலதான் நீ தேவனிடத்துல சேர முடியும். அதன் மூலமா தான் நீ தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட முடியும் என்று சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தின் போதனையை அவர்களுக்கு என்ன செய்கிறார், போதிக்கிறார். போதித்தோடனே பாருங்க, அந்த ஜனங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும் பாருங்க. ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட இன்றைக்கு பாருங்க, இந்த 2025 ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாம் கூட பல்வேறு பின்னணியிலிருந்து தான் என்ன செய்கிறோம், வருகிறோம். பல்வேறு நம்பிக்கை பின்னணியிலிருந்து தான் வர்றோம் பாருங்க. வருகிற நாம் எல்லாருமே எப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக வருகிறோம். நான் போன வாரம் மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்த அவருடைய வாழ்க்கையின் சாட்சியை சொன்னேன். அவர் எப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவரிடத்துல சேரணும்னா எவ்வளோ புண்ணிய கிரியை செய்த, எவ்வளவு பாவ மன்னிப்பை பெறதுக்காக எந்த அளவுக்கு சரீரத்தை ஒடுக்கி புண்ணிய யாத்திரை பொண்ணியா, முழங்காலே படி ஏர்னியா, இப்படி சரீரத்தை எந்த அளவுக்கு ஒடுக்கின, இந்த கிரியைகள் அடிப்படையில தான் தேவனிடத்தில் நான் சேர வேண்டும், அதுதான் என்னை தேவனிடத்தில் சேருவதற்கு தகுதிப்படுத்துகிறது என்ற எண்ணமுடையவராக தான் அவர் என்ன செய்தார், இருந்தார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார், மகனே, நீ உன்னுடைய கிரியைகளினால் வருகிற தகுதியின் அடிப்படையில என்னிடத்தில் சேர முடியாது, விசுவாசத்தினால் மாத்திரமே சேர முடியும் என்ற சத்தியத்தை அவருக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார் பாருங்க. இந்த ரோமர்ல எழுதின வசனங்கள்ல இருந்து பாருங்க. இன்றைக்கு நாமும் இதை என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும்.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்க நீங்கள் பழைய வாழ்க்கையில இருந்தது போல இப்பவும் எண்ணமுடையவர்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவனிடத்துல இப்போ சேர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் பாரு எவ்வளோ பரிசுத்தமா ஒழுங்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போயிருக்கேன், நான் காலையில் எழுந்துச்சு இவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறேன், இவ்வளோ நேரம் ஜோம் இருக்கேன், அப்போ பாரு இந்த கிரியைகள்லாம் எனக்கு பல தகுதி என்ன செய்திருக்கு, தந்திருக்குது. அப்போ அந்த தகுதியின் அடிப்படையில் இப்போ ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கேன் ஆண்டவரே, அதனால என் ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி நம்ம இந்த பரிசையினை போல போய் ஜெபிச்சோம்னா நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன செய்யாது, பதில் வராது. நாம் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை இன்னைக்கு நம்ம இன்னும் தெளிவாக என்ன செய்ய போறோம், புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம என்ன புரிந்து கொள்ள போகிறோம்னா, ஏன் நம்ம கிரியைகளின் அடிப்படையிலே தேவனுக்கு முன்பாக, குறிப்பாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளின் அடிப்படையிலே ஏன் தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானாக்கப்பட முடியாது அப்படிங்கிற சத்தியத்தை இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ரோமர் 3 இப்போ 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் மூலமாக ஆவியானவர் ஏன் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்ற அந்த சத்தியத்தை, அதுக்கு காரணத்தை இங்கே பவுல் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னாலே தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நீதிமானாக்கப்பட முடியாது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் நான் இந்தந்த கிரியை செய்திருக்கிறேன், நான் தேவனுக்கு கீழ்ப்படியும்படி இப்படி பரிசுத்தமாக இருந்திருக்கிறேன், இப்படி நற்கிரியை பண்ணியிருக்கிறேன், இப்படி சரீரத்தை ஒடுக்கி நோன்பு இருந்திருக்கிறேன், இப்படி சில கிரியைகள் பண்ணியெல்லாம் ஏன் அதனால் வருகிற தகுதியின் அடிப்படையிலே ஏன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது? அந்த காரணத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பாவத்தில் விழுந்த எந்த மனிதனும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் தான் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்று என்ன செய்கிறான், முயற்சிக்கிறவனாக என்ன செய்கிறான், இருக்கிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஏன் நாம் நம்முடைய சரீரத்தில் செய்கிற ஏதோ ஒரு கிரியை அதனால் வருகிற தகுதி, அதன் அடிப்படையில் நாம் ஏன் தேவனிடத்துல சேர முடியாது, தேவன் முன்பாக ஏன் நீதிமானாக காணப்பட முடியாது? அதுக்கு முதல் காரணம் இதான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் பாருங்க, இந்த ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு முன்னாடி ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 வசனத்திலிருந்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வரைக்கும் எப்படி எல்லா மனிதர்களும் நாம் எப்படி பாவிகளா இருக்கிறோம் என்பதை அவர் நிரூபிக்கிறார். ஒரு வக்கீல் மாதிரி நிரூபிக்கிறார். நிரூபிக்கும் போதுதான் பாருங்க, அவர் இப்போ 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வரைக்கும் மனுஷன் எப்படியெல்லாம் பாவம் செய்கிறவனா இருக்கிறான் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு, இப்போ அதனுடைய முடிவுரையில அவர் சில முடிவுரை கருத்தா எப்படி எல்லா மனிதர்களும் நாம் பாவிகளா இருக்கிறோம் என்பதை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்க, இப்போ வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து இப்போ 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் பாருங்க. ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாங்கப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரதகுழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் பாருங்க ஆவியானவரை கொண்டு அவர் என்ன பண்ணுகிறாரு, பழைய ஏற்பாட்டு வசனங்கள்ல இருந்து மனுஷன் எப்படி தன்னுடைய எல்லா கிரியைகள்லையும் அவர் எப்படி
பாவம் செய்கிறவனா இருக்கிறான். தன்னுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பினாலும் அவன் பாவம் செய்கிறவனா தான் என்ன செய்யறான், இருக்கிறான் என்பதை அவர் நிரூபிக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, யூதர் கிரேக்கர் யாவரும் எனது பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். எப்படி? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் என்னது இல்லை. அப்போ இருதயம், நம்முடைய ஆவிக்குரிய இருதயம் பொல்லாப்பாக மாறி போச்சு. அடுத்தது எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் என்னது இல்லை. மனுஷன் தன்னுடைய செயல்களில் எல்லாம் என்னது தீமை செய்கிறவனா தான் என்ன செய்யறான், இருக்கிறான். எப்படி பாருங்க, அவனோட தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்களுடைய நாவினால் வஞ்சனை செய்கிறார்கள். அடுத்தது அவர்களுடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் என்னது நிறைந்திருக்கிறது. அவர்களுடைய கால்கள் ரத்த சிந்துகிறதற்கு திவரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளாய் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்போ பாருங்க, மனுஷன் தன்னுடைய கைகளை கொண்டு, கால்களை கொண்டு, வாயை கொண்டு, தன்னுடைய சிந்தைகளை கொண்டு, கண் பார்வையை கொண்டு, எல்லா விதத்திலும் பாருங்க மனுஷன் பாவம் செய்கிறவனா இருக்கிறபடினால வேதம் என்ன சொல்லுது? ரோமர் 3:23 வாசிக்கலாம் பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ பாருங்க, மனிதர்கள் எல்லாருமே பாவிகளாக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாருமே எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாய் இந்த உலகத்துக்குள்ள பறக்கிறோம். நாம் எல்லாருமே பாவிகளாக தான் என்ன செய்யறோம், இருக்கிறோம். நம்முடைய சிந்தையில பாவம், பேச்சுல பாவம், செயல்கள்ல பாவம், கண் பார்வையில பாவம், காதால கேட்கிறதுல பாவம், எல்லா விதத்திலையும் பாவம் செய்கிறவளா தான் என்ன செய்யறோம், இருக்கிறோம் பாருங்க. அப்போ இதுதான் மனிதனை குறித்த அடிப்படை சத்தியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் அவருடைய சட்டத்தை மீறினவர்களாக, அவருடைய கற்பனைகளை மீறினவர்களாக தான் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஆனா இப்ப பாருங்க என்ன பிரச்சனை, மனுஷனோட இப்படி மனுஷன் பாவத்துல விழுந்தாலும் மனுஷனுக்கு என்ன விருப்பம் இல்லை, அவனுக்கு தன்னுடைய பாவத்தை, குற்றத்தை ஒத்துக்கொள்ள அவனுக்கு என்னது விருப்பம் இல்லை. அவன் தன்னுடைய பாவத்தை மறைக்கத்தான் என்ன செய்கிறான், விரும்புகிறான். பாருங்க, வாசிக்கலாம். நாம் இப்போ என்ன சத்தியத்தை பார்த்து வருகிறோம்? ஏன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் ஏன் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை என்று ரோமர் 3:20 வாசித்தோமே, அந்த காரணத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். நாம் செய்கிற ஏதோ தேவ பக்தியாய் இருப்பதற்கு செய்கிற ஏதோ ஒரு கிரியைகள், அந்த கிரியையினால் வருகிற தகுதியின் அடிப்படையில் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாக என்னது நீதிமானாக்கப்பட முடியாது. அப்போ அதுக்கு முதல் காரணம் என்ன பார்த்தோம்? நம்ம அடிப்படை சுபாவமே நம்ம பாவிகளாக இருக்கிறோம். ரெண்டாவது, பாவத்தில் விழுந்த நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட ஒத்துக்கொள்ள நமக்கு என்னது விருப்பம் இல்லை. நம்ம பாவத்தை மறைக்கத்தான் என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு போக பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இப்போ 6வது வசனத்துக்கு செல்வோம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். அடுத்த வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள் என்று உணர்ந்தவுடன் அவங்க செய்கிற முதல் வேலையே என்னது பாருங்க, தங்களோட பாவம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று உணர்ந்தவுடன் அந்த பாவத்தை எப்படியாவது மறைக்கிறதுக்கு ஒரு வழியை என்ன செய்யணும், தேடணும் அப்படின்னு பார்த்து அவங்க போய் என்ன பண்றாங்க, அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை என்ன செய்யறாங்க, உண்டு பண்ணினார்களாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அடிப்படையில
எல்லா ரீதியிலையும் பாவியா இருக்கிறான். ஆனா தன்னோட பாவத்தை அவனுக்கு என்னது ஒத்துக்குள்ள அவருடைய இருதயத்துல என்ன இல்லை, விருப்பம் இல்லை. அப்போ விருப்பம் இல்லாததுனால தன்னோட பாவத்தை பாருங்க, நான் பாவிதான் ஆண்டவரே, நான் தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக பாருங்க, தன்னை தாழ்த்துவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லாததுனாலதான் மனுஷன் பாருங்க இந்த பரிசேயர்களை, இந்த நம்ம லூக்கா 18 ஒரு பரிசேயனை குறித்து வாசமே, அவனை போன்ற எண்ணமுடையவர்களா இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யிட்டான், மாறிட்டான். மறுபடியும் இப்போ நம்ம லூக்கா 18 மறுபடியும் போவோம் பாருங்க. லூக்கா 18 அந்த 11-12 வசனங்களுக்கு போவோம் பாருங்க. பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை சொஸ்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பாருங்க, இப்போ இந்த பரிசேயன் தேவனிடத்தில் எப்படி வருகிறான், வந்தபோது தன்னுடைய குற்றத்தை, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. அதனால்தான் நீதிமொழிகள்ல நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் என்ன செய்வான், இரக்கம் பெறுவான். அப்போ பாருங்க, இங்க இந்த பரிசேயனுக்கு தனக்குள் இருக்கும் பாவத்தை ஒத்துக்கொள்ள அவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நான்லாம் ஒன்றும் பாவியெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய பாவியெல்லாம் இல்லை, ஏதோ 1-2 தவறுகள் இருக்கலாம். ஆனால் பாருங்க, என்னிடத்தில் தேவனை எப்படிப்பட்ட நல்ல நல்ல காரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பாருங்க, அவன் தேவனுக்கு முன்பாக வந்தபோது தன்னுடைய தவறுகள், குற்றத்தை உணராம வெறும் என்ன பண்றா, இப்போ தேவனிடத்தில் முன்னாடி வந்து தன்னோட பெருமையை என்ன செய்கிறான், பேசுகிறவனா மாறுகிறான். என்ன பெருமை பாருங்க தேவ பிள்ளைகளே, எப்போ மனுஷன் பாவத்துல விழுந்தானோ, இப்ப அவன் பாவின் ஒரு பக்கம் நான் பாவம் செய்திருக்கிறேன்னு அவனுக்கு தெரியுது. ஆனா அதை அறிக்கையிட அவனுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஆனாலும் இன்னொரு பக்கம் அவனுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த உலகத்துல வாழ தேவன் இல்லாம நான் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இந்த உலகத்துல வாழ எனக்கு கடவுளோட உதவி எனக்கு தேவை, அவருடைய அருள் ஆசி எனக்கு தேவை அப்படிங்கிறதையும் மனுஷன் என்ன செய்கிறான், உணர்கிறான். அதனாலதான் என்ன பண்றான், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட மனதில்லாமல், ஆனாலும் எப்படியோ தேவனிடத்துல போய் என்ன செய்யணும், சேர்ந்துடணும். ஏன்னா அவருடைய அருள் ஆசி, அவருடைய உதவி இல்லாம இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுங்கிறதும் மனுஷன் என்ன செய்யறான், உணர்ந்துக்கிறான். அதனாலதான் மனுஷன் இன்னைக்கு என்ன பண்றான் பாருங்க, தன்னை தேவனிடத்துல சேர்ப்பதற்கு என்ன பண்ணுகிறான், தான் தேவ பக்தியா இருப்பதற்கு அவன் எடுக்கிற சில முயற்சிகளை அதை தேவனிடத்தில் வந்து ஒரு தகுதியாக தேவனிடத்தில் காட்டி, அதன் அடிப்படையில தேவனை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அவன் என்ன செய்யறான், சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க, சொல்றான் பாருங்க, ஆண்டவரே, நான் வாரத்துல 2 முறை உபாசிக்கிறேன், சம்பாத்தியத்துல எல்லாம் தசமா என்ன செய்யறேன், கொடுக்குறேன். இப்படிப்பட்ட எண்ணம் தான் இன்னைக்கு நிறைய கடவுளை தேடுகிற, உலக பிராரமாக கடவுளை தேடுகிற மனுஷனிடத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இருக்குது பாருங்க. நான் பாருங்க கடவுளை தேடுவதற்காக எவ்வளோ நடபயணம் பண்றேன், எவ்வளவு அன்னதானம் பண்றேன், எவ்வளவு உபவாசம் இருந்து என் சரீரத்தை ஒடுக்குகிறேன், எவ்வளவு காணிக்கைகள்லாம் கொடுக்குறேன். நான் இந்த மற்ற மனுஷர் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் என்ன செய்யலை, பண்ணலை. இப்படிப்பட்ட பேச்சுகளை தான் மனுஷன் என்ன செய்யறான், பேசுறான். பேசிட்டு, ஆண்டவரே பாருங்க, இந்த தகுதியெல்லாம் எனக்கு இருக்கு பார்த்தீங்களா, நான் சரி கொஞ்சம் என் வாழ்க்கையில தவறுகள் இருந்தாலும் உமக்கு கீழ்ப்படிவதற்கு உமக்கு உகந்தவனா நடக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் என்ன செய்யற முயற்சி எடுத்திருக்கிறேன் பார்த்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த பரிசையினை போலதான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களும் என்ன செய்யறாங்க, நினைத்து கொண்டு அந்த தகுதியின் அடிப்படையில தான்
தேவனிடத்துல வந்து என்ன செய்யணும், சேரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிடாம வெறும் பாருங்க, நம்முடைய தேவனிடத்துல நான் என் பாவத்தை அறிக்கையிட எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் தேவனிடத்துல சேரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் என்னுடைய தேவ பக்தியை காட்டுவதற்காக நம்ம செய்கிற ஏதோ ஒரு கிரியைகளை வைத்து அதன் அடிப்படையில் நான் தேவனிடத்துல சேர்ந்துடலான்னு நம்ம நினைச்சோம்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த கிரியைகளே நாம் செய்த குற்றத்தை இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், வெளிக்காட்டிடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இவன் வந்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் இடத்துல வந்து நான் பிறரை போலலாம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி என்ன பண்ணா, ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி பாருங்க சொல்லுது. சொல்லும் போது இங்க வேதம் ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க, இந்த பரிசேயன் பாருங்க இந்த நற்காரியங்கள்லாம் சொல்லும் போது அது தேவனிடத்தில் பேசலையா, தனக்குள்ளே என்ன செய்தானா, பேசிக்கொண்டானா. அப்போ இது எதை காட்டுது பாருங்க, இவனுக்குள்ள இவனுடைய பேச்சுக்கள் கிரியைகளே இவன் எவ்வளவு பெரிய பாவிங்கிறது காட்டிடுது. அதனாலதான் பின்னாடி பாருங்க 14வது வசனத்துல இயேசுவே சொல்றாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்ப பாருங்க, இந்த பரிசேயன் என்ன பண்றான், தன்னைத்தான் உயர்த்துகிறான். இன்னைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனிடத்தில் வரணும்னு விரும்புறாங்க, ஆனா இந்த ஆயக்காரனை போல பாவியாகிய என்னை ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தங்களுடைய குற்றத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு என்ன, அவங்க அறிக்கையிட அவங்களுக்கு என்னது விருப்பம் இல்லாதனால, ஆனா தேவனிடத்துல சேரணும். அதுக்காக என்ன பண்றது, இவங்க தாங்கள் தேவபக்தியாய் நடப்பதற்கு இவங்க செய்யற சில கிரியைகளை தேவனிடத்துல வந்து என்ன செய்யறாங்க, சொல்லி ஆண்டவர் இந்த தகுதி நடிப்புல ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்படி பேசும்போதே அவருடைய இருதயத்துக்குள் இருக்கும் பெருமையின் பாவம் என்ன செய்கிறது, வெளிப்பட்டுருது. இந்த பரிசேயனுடைய வாழ்க்கையில தான் பார்க்கிறோம். இவன் தன்னைத்தான் என்ன செய்தான், உயர்த்தினான். அப்படின்னா என்னது, பெருமை, அவனுக்குள்ள பெருமை என்னும் பாவம் என்ன செய்கிறது இருக்கிறதை இயேசு இங்க என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இதோட நம்ம முடிச்சிடலாம் பாருங்க. அதனால்தான் ரோமர் 3:20 சொல்லுது, 3:20 பின்பாகம் சொல்லுது, இப்படி இருக்கிற பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் என்னது வருகிறபடியா. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை தாழ்த்தி உங்களுடைய பாவத்தை தேவனிடத்தில் ஒத்துக்கொண்டு அந்த ஆயக்காரனை போல் தேவனே என் மேல் கிருபையா இரும் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அப்படி வராம இந்த பரிசேயனை போல பாவத்தை மறைச்சிக்கிட்டு சும்மா போலித்தனமான பாருங்க மத பக்தி வேஷத்தை அணிந்து கொண்டு நான் இப்படிலாம் கிரியை செய்திருக்கேன் அதனால என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி தேவனிடத்தில் வந்தார். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நடக்கை நாம் எவ்வளவு பெரிய பாவிங்கிறது தான் இன்னும் அதிகமாக என்னச்சை வெளிப்படுத்தும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாவிகளாக இருக்கிறபடினால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் ஒரு நாளும் தேவனிடத்தில் சேர முடியாது. தேவனிடத்தில் சேருவதற்கு ஒரே வழி, என்னை தாழ்த்தி என் பாவத்துக்கு அறிக்கை விட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கும்போது இப்போ அந்த விசுவாசத்தினால் நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறேன். கர்த்தர் தாமே இந்த சத்தியத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.